வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவா அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்துல புரட்டாசியும் தமிழ் மாதத்துல புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களினுடைய அதாவது முன்னோர்களினுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்ல அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு சில மாற்றங்களையும், அடுத்து பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்காது இந்த மாதத்துல. இந்த மாதம் நீங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நேரமாக இருந்தாலும், அதாவது 7.5 சனி, அஷ்டம சனி, எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெளியில வரக்கூடியவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரத்துல நிதானமாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதே சமயத்துல தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல தன்னுடைய குடும்பம் அவமானப்படுறாங்க, தன்னால அவமானப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க அப்படின்னா அதிலிருந்து தீர்வையும் கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக மெழுகாக கரையக்கூடியவர்கள். என்னதான் சொன்னாலும் சரி, அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய பாசம் இவர்களை எந்த விதமான ஒரு கஷ்டத்தில் இருந்தும் வெளிக்கொண்டு வரக்கூடியது அவர்களுடைய பாசம். அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தின் மீது அதீத ஒரு நம்பிக்கையும் பாசம் உடையவர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களையே பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே இவர்களை ஏமாற்றும் அளவிற்கு இவர்கள் ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களே கடந்த 4 மாதமாக ஒரு ஏளனமாக பேசுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள், இது நாள் வரைக்கும் நீங்கள் தான் உழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாமே செஞ்சுருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு முழுவதுமாகவே தெரியும். ஆனாலும் உங்களுடைய இந்த ஒரு தியாகத்தையோ இல்லை உங்களுடைய ஒரு வளர்ச்சியையோ பற்றி அவங்க பெருமைப்படவே மாட்டாங்க. எப்போதுமே ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். இதையும் தாண்டி வரக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். யார் என்ன சொன்னாலும் என்ன, எனக்கு இருக்கிற குவாலிட்டியோ என்னுடைய திறமைகளோ எனக்கு தான் தெரியும் அப்படின்ற யாருடைய பேச்சுக்கும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் கவனமாக நடத்தி செல்பவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த 4 மாதமாக அந்த கடன், தொழிலில் இருந்து இருக்கக்கூடிய அந்த கடன், தொழில்னாலே கடன் தான், கடன் இல்லாம ஒரு தொழிலை செய்யவே முடியாது. ஆனாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு மீறி ஜான் என்ன முளம் என்னன்ற மாதிரி அந்த அளவு கடந்து அந்த கடனை சந்திக்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு பயம், ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு விபரீத முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த நாட்கள்லாம் தயாராக இருந்திருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கை இதிலிருந்து மீளவே முடியாது அப்படின்ற அளவிற்கு. ஏன்னா நீங்க பெரிய அளவுல நிறைய ஒரு திறமைகளை வச்சுட்டு பெரிய அளவு அந்த தொழில சாதித்து வந்துட்டே இருந்தீங்க கடந்த ஒரு 5 வருடங்களாக. இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மேலாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய வீழ்ச்சிகள், எவ்வளவோ பழைய கிளையன்ட்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட இருந்தும் கூட உங்களுக்கு அந்த தொழிலுடைய வளர்ச்சியாகப்பட்டது பெரிய அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு அதுலேயும் கடந்த ஒரு 4 மாத காலமாக பெரிய அளவுக்கு அந்த தொழிலில் நிறைய வீழ்ச்சிகளை சந்தித்தவங்க, கடன் பட்டவங்க, அதே சமயத்தில் மூலதனம் இல்லாமல் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்கள்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அந்த தொழில் ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிடைப்பதற்கு, அதாவது கடன்கள் கிடைப்பதற்கு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, நான் கடன் கிடைச்சாலாவது அதை எப்படியாவது வச்சு சரி பண்ணிடுவேன், அந்த கடன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த மாதத்துல வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடையும் போது, பின்னோக்கி செல்லும் போது அந்த கடன்கள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. பெரிய பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள் வச்சிருக்கிறீங்க, அதற்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்ககிட்ட இல்லாம இருக்கு. அதற்குண்டான தீர்வு எல்லாமே இந்த அக்டோபர் மாதம், இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா உங்களோட ராசி அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கடன்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் கடன் இல்லையே நினைச்சு வருத்தப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ இந்த மாதத்துல கொஞ்சம் கடன் அளவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எச்சரிக்கையோட, எந்த அளவுக்கு இந்த மாதத்துல எச்சரிக்கையோட செயல்படுறீங்களோ, கவனத்தோட செயல்படுறீங்களோ, அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான மிக நிறைய பிரச்சனைகளை, சில பேருக்கு நிறைய இடமாற்றங்கள் கிடைச்சிருக்கும். அதாவது அரசாங்கம் சம்பந்தமாக வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்க செய்யாத தப்புக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க மேல, அதாவது வேலை அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா உங்க மேல பழிய போட்டு அதனால உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதற்குண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனியார்ல வேலை பார்க்குறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமான உயர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறோம், நம்மளால தொழில் தான் தொடங்க முடியல அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. கடந்த ஒரு 3 மாதமாக ஹெவியான லாஸ் வந்திருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய ராசி அதிபதி
8ஆம் இடத்திற்கு வரும்போது அந்த மாதிரியான இழப்புகள், பண இழப்புகள்லாம் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பேரிழப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அதிலிருந்துலாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அப்போ ஷேர் மார்க்கெட்ல இழந்த பணம் எல்லாமே நாங்கள் முழுவதுமாக மீட்டெடுத்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வேற ஒரு ரூபமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமாக நேரம் இருக்கு. சில பேருக்கு வேலை அலுவலகம் மூலமாக இடமாற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. வேலையை விடக்கூடியவர்கள் இந்த மாதத்துல கண்டிப்பா வேலையை விட்டுருவீங்க. வேற வேலை கிடைப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை சம்பந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறீங்க, குழந்தை பேருக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான நேரமா இருக்கு. ஏன்னா குரு வக்ரம் அடைகிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா பேசிக்காகவே விருச்சிக ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த குழந்தை பேர் சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தத்து எடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான மாதமாக இருக்குது. நவராத்திரியாக இருக்கிறதுனால அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று இந்த விருச்சிக ராசி பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் தேவையில்லாத குடிபோதையின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள், கடன்கள் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதிலிருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிலை அடைகிறதுனால அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது விருச்சிக ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும்னு நினைக்கணும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.